சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்களா. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, 4 கத்திரிக்காய், தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டுங்க. நான் இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வணக்கிடுங்க. இதுக்கு 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டு ஒரு வணங்கின பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்குங்க. ஊற வச்சு அதையும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. நல்லா புளி ஊற்றணும், நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக காரம் வேணுன்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க, மஞ்சள் போட்டுக்குங்க. கிளறி விட்ட பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியும் எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு கலர்ன பிறகு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு 3 சவுண்டு விட்டுருங்க. சவுண்டு அடங்கினோன்னு இப்படி இந்த மாதிரி குக்கரில் எடுத்து வச்சு மசிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.